வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். நாம் இப்போது 34வது மலர் மருந்தாக நாம் பார்க்க போவது வாட்டர் வயலட். WATER வாட்டர், VIOLET வாட்டர் வயலட். இது குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்வம், மற்றவர்களிடம் தனித்திருத்தல், ஆராய்ச்சி செய்தல். கர்வம், மற்றவர்களிடமிருந்து தனித்திருத்தல், ஆராய்ச்சி செய்தல். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வயலட் நபர்கள் ரொம்ப நல்லவர்களா தான் இருப்பாங்க. தனியா இருந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிறர் காரியங்களில் தலையிடவே மாட்டார்கள். மற்றவர்களும் தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். இந்த நல்ல எண்ணத்தால் உடலும் மனமும் ஒருவித கெடுபிடி நிலையிலேயே இருக்கும். இதனால் நோய் ஏற்படும். மருத்துவரிடம் போக மறுப்பார்கள். தானாக நோய் சரியாகும் என்று கூறுவார்கள். சரிங்க, அவர்கிட்ட போய் நீங்க கேட்க, நீ என்ன அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டு, யாரும் பேசாம இருக்கிறேன்னு கேட்டா, என்ன தொந்தரவு செய்யாத, நான் செய்யறது உனக்கு புரியாது, என்ன தொந்தரவு செய்யாதே அப்படின்னு சொல்லுவார். எப்ப யார் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வாட்டர் வயலட் நபர்கள். அவங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நோய் வந்தாலும் கூட தனித்திருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர மக்களோட இணைந்து செயல்பட மாட்டார்கள். தனித்தே இருப்பாங்க. ஒரு கல்யாண வீடு எங்கேயா ஒரு இடத்துக்கு போனா கூட அங்க கூட யாரு கூடயும் பேச மாட்டார். உட்கார்ந்து அவர் மனம் பூரா அவருடைய ஆராய்ச்சியிலே இருந்துகிட்டு இருக்கும். அவர் தனிச்சு இருந்துகிட்டே இருப்பார். அதுல வெற்றி அடையும் போது ரொம்ப கர்வம் அடைவார். நான் எவ்வளவு பெரிய வேலை சாதிச்சேன் தெரியுமா அப்படிம்பார். அதனால அவரை மண்டக்கணம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க மக்கள். அவன் கிடக்குறான்டா, மண்டக்கணம் பிடிச்சவன்டாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் அவருக்கு ஏற்படும். அந்த மாதிரி உள்ளவர்களை இந்த வாட்டர் வயலட் மாற்றும். அவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாம விட்டுருவாங்களாம் கிடையாது. ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பொதுவாக எல்லாரோடையும் பொதுவான விஷயங்கள்ல எல்லாரோடையும் கலக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை பண்ணணுமே தவிர, எப்ப பார்த்தாலும் அதுலயே மூழ்கி இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது தான் இது. இந்த வாட்டர் வயலட்டை பொறுத்தவரையிலே இதற்கு ஒப்பிடுதல் ஹீத்தர். ஹீத்தர் எப்படி இருப்பாரு? தன் துன்பங்களை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பார். அடுத்த ஒப்பிடுதல் வைன். அதிகாரம் செய்வார், தலைகணம் பிடித்தவர், தான் சொன்னதை செய்ய என்று அதட்டுவார். இதுதான் இவருடைய ஒப்பிடுதல் உள்ள விஷயம். எங்களுக்கு ஒரு பணி நீக்கிய அனுபவம் அப்படிங்கிறது அலுவலகத்தில் தான் கிடைச்சது. ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க வேலை பார்த்த அலுவலகத்துல. நான் எந்த அலுவலகத்துல வேலை பார்த்து உங்க யார்ட்டையும் சொல்லவே இல்லை இல்லைங்களா? அதை இப்ப இங்க பகிர்றேன். நான் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் ட்ரெயின்டு நான் டெக்னீஷியனா ஜாயின் பண்ண அலுவலகத்துல முதல்ல 74. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெக்னிக்கல் ஒர்க் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப எங்களுக்கு மேல உள்ள அதிகாரி ஜேயா இருந்தாங்க. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த பதவிக்கெல்லாம் வந்துட்டேன். அது வேற விஷயம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது. நாங்க வேலை பார்த்த இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, VFTன்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி டெலகிராஃபின்னு பேர். இந்த டெலகிராஃபி போற சர்க்கியூட் எல்லாம் எங்க வழியா தான் போகும். அதாவது நிறைய சேனல்களாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஒர்க். அப்போ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனா அலாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாம் போர்டு செய்யணும்னு சொன்னாங்க. என் கூட ஒருத்தர் அட்டாச் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் அந்த வேலையை பண்ணோம். ஆனா நான் அந்த வேலை பார்க்கற நேரம் மீ நேரம் ஜாலியா இருப்பேன். அவர் அப்படி கிடையாது. ராத்திரி பகல் பார்த்தா அந்த சர்க்கியூட் போர்டு அதுலயே இருந்து அவங்க மிஸ்ஸஸும் நம்ம லாக்காவில் வேலை பார்க்கறவங்க. அவங்க அலுவலகத்துல இருக்கவங்க. அவங்க போன் பண்ணாங்க. ஒரு நாள் போன் பண்றாங்க, என்ன துரசிங்க, என்ன சார் எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்தாலும் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கொண்டு சர்க்கியூட்டை போட்டு பண்ணுறாரு அப்படின்னு. அப்படிங்களாம்மா, சரிம்மா பார்ப்போம் அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது தான் அவர் ரொம்ப உடல்நிலையெல்லாம் பாதித்து ரொம்ப சரியா உணவெல்லாம் உட்கொள்ளாம ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு அவரு போயிட்டார். அப்பதான் சரி, எனக்கு ஒரு பயம் என்னன்னா, ஒரு ரெப்பு அதிகாரி தான் இருந்தாலும் பரவாயில்ல, இவரை ட்ரை பண்ணி பார்த்துருன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணோம், வழக்கமான எங்க பாலிசி தான். எங்களோட பாலிசி பண்ணி எங்க அலுவலகத்துல டீ டைம் சொன்னா யாரும் டீக்கெல்லாம் வெளியில போக மாட்டாங்க. மொத்தமாக டீ வாங்கி கொண்டாந்து எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுப்பாங்க. அதான் பழக்கம். நான் அப்ப சொன்னேன், டே இவருக்கு எங்க 2 பேருக்கும் கொண்டா, என்ன அவருக்கு மட்டும் நைஸா அதை கொஞ்சம் போட்டு கொடுறான்னு சொல்லி மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன்.
ஏன்னா எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து ஜெனரல் டியூட்டின்றதுனால நாங்க 2